முத்தமிழடிவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த முப்புறம் ஏறி செய்த அச்சிவனூரைரதம் முப்புறம் ஏறி செய்த அச்சிவனூரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி வடும் அப்புன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிர முருகனை அக்குர மகளுடன் அச்சிர முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே அக்குர மகளுடன் அச்சிர முருகனை அக்கண மனமருள் பெருமாளே ஐத்தல நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கட்சிடும் அவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேறும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் வற்புறுதிரல் புய மத யானை மத்தல வைரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே மத்தல வைரனை உத்தமி புதல்வனை மத்தல உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்புகழானது விநாயகப் பெருமானுடைய துதி பாடலாக அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அந்த செயல்பாடு அந்த வேலை வெற்றிகரமாக முடிய எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மரபு. இரண்டாவது, ஞான நூல்களை கற்கின்றோம். திருப்புகழ், தேவார, திருவாசகம் முதலிய நூல்கள் எல்லாம் ஞான நூல்களாக இறை அனுபவம் வாய்ந்த அருளாளர்களால் அருளி செய்யப்பட்ட நூல்களாக நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையில இந்த நூலை படிக்க தொடங்குகின்றோம். ஆக தொடங்கிய நேரத்திலிருந்து இந்த நூலை நாம் படித்து முடிப்பதற்குள் இடைப்பட்ட காலகட்டத்திலே எந்தவித இடையூறும் இல்லாமல், இடையூறு வராது, இருப்பினும் எந்தவித இடையூறு இல்லாமல் இந்த நூலினை நாம் சிறந்த முறையிலே கற்று தெளிந்து கொள்வதற்காக விநாயகப் பெருமானுடைய அருள் வேண்டி வழிபாடு செய்து பின்னர் தொடங்குவது மரபாக இருந்தது. ஆக இந்த இரண்டு காரணத்தினாலும் விக்னங்களை எல்லாம் நீக்கக்கூடிய, தடைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய நாயகனாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்குவது மரபாக இருக்கின்றது. நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன். அதனாலே விநாயகப் பெருமானை முதலிலே வணங்கி இந்த திருப்புகழ் நூலுக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். இப்படி கணங்களுக்கு எல்லாம் பதியாக, சிவலோகத்திலே இருக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் பதியாக, கணபதியாக விநாயகப் பெருமான் எழுந்தருளியுள்ளான். அவனுடைய பெருமை சிறப்புகளை எல்லாம் இந்த திருப்புகளிலே வைத்து அருணகிரிநாத சுவாமிகள் பலவாறாக பேசுகிறார். அந்த இப்ப அம்மா பாடிய பாடலுக்கான விளக்கம், கைத்தல நிறைகனி என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடலை தொடங்குகின்றார். கரத்திலே நிறைய பழங்களையும் அப்பத்தையும்
அவல் பொறிகளையும் இவற்றையெல்லாம் வாரி உண்ணக்கூடிய, இவற்றையெல்லாம் எடுத்து உண்ணக்கூடிய யானை முகத்தை உடைய கடவுள் அந்த விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களை கற்கக்கூடிய அடியவர்கள் நீங்க எல்லாரும் தான். திருப்புகழ் என்ற ஞான சாஸ்திர மெய்ஞானத்தினை தரக்கூடிய நல்ல நூலை கற்கின்றோம். ஆக கற்கக்கூடிய அடியவர்களினுடைய புத்தியில், சிந்தனையில் இந்த விநாயகப் பெருமான் இருப்பான், வாழ்பவன், நீங்காது இருப்பான் என்று சொல்லுகின்றார். நினைத்தவற்றை எல்லாம் அளிக்கக்கூடியது கற்பக விருட்சம். பல பொருள்களை சொல்லுவார்கள். அதுல கற்பகம் என்பது விநாயகப் பெருமானுக்கு உரித்ததாக சொல்லுவார்கள். பிள்ளையார்பட்டியிலே கற்பக விநாயகராக, கற்பக பிள்ளையாராக சுவாமி எழுந்தருளியுள்ளார். அத்தகைய சிறப்புமிக்க கற்பக விருட்சம் போன்று இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தினமும் துதித்தால் நமக்கு ஏற்படக்கூடிய வினைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கர்மாக்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் யாவும் நம்மை விட்டு விரைந்து ஓடி போகும் என்பதை அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லி, விநாயகப் பெருமான் யாருடைய மைந்தன் என்பதை விளக்குவதாக அடுத்த வரி சொல்லுகின்றார். மத்தம் என்பது இங்கே ஊமத்தத்தை குறிக்கும். ஊமத்தம் பூவை விரும்பி சூடும் பெரும் பித்தனாகிய சிவபெருமானுக்கு உரிய ஊர் எங்கள் ஊர் என்பது முக்கூடர் பள்ளு. ஆக இந்த ஊமத்த மலரானது சிவபெருமான் விரும்பி அணியக்கூடிய மலர்களிலே ஒன்று. கொன்றை மலரை சிவபெருமான் விரும்பி அணிவார். அதுபோல இந்த ஊமத்தம்பூவையும் சிவபெருமான் விரும்பி அணிந்திருக்கின்றார். அத்தகைய ஊமத்தம்பூவையும் தன்னுடைய சடாபாரத்திலே பிறை சந்திரன் 3வது நாள் சந்திரனை தன்னுடைய தலையிலே சடாபாரத்திலே சூடியிருக்கக்கூடிய சுவாமி சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய மைந்தன் மற்போர் செய்யக்கூடிய அளவிலே வலிமைமிக்க தோள்களை உடையவனாகவும், மத யானையை ஒத்தவனாகவும், மத்தளம் போன்ற பெரிய வயிறை உடையவனாகவும் இந்த சுவாமி இருக்கின்றான். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மதயானை மத்தள வயிறனை மாபெரும் வயிறு. இந்த வயிறு குறிக்கக்கூடிய தத்துவம் அண்டம் முழுவதும் விநாயகப் பெருமானுக்குள்ளே அடக்கம் என்பதை உணர்த்துவதற்காக விநாயகப் பெருமான் பெருவயிரோடு காட்சி தருகின்றார். ஆக மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன், போர் செய்யக்கூடிய வலிமை உடைய மாபெரும் யானையை ஒத்தவன், மத்தளம் போன்ற வயிறை உடையவன், உத்தமையாகிய பார்வதியினுடைய மைந்தன்னு சொல்றார். இப்ப விநாயகப் பெருமான் கையிலே வைத்திருக்கக்கூடிய பழங்களை சொன்னார். ஞான நூல்களை கற்கும் போது அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்தால் எந்த விதமான இடையூறுகளும் இருக்காது. அவன் நம்முடைய சிந்தையிலே, புத்தியிலே உரைகின்றான் என்று சொல்லுகின்றார். அவன் கற்பகம் விருட்சம் போன்றவன், கேட்டதை தரக்கூடிய வல்லமை உடையவன் இந்த விநாயகப் பெருமான்னு சொல்லி, அவர் சிவபெருமானுடைய புதல்வன் என்பதை சொல்லி, சிவபெருமானுக்கு அடைமொழியாக அவன் ஊமத்தம்பூவையும் பிறை சந்திரனையும் அணிந்திருக்கின்றான் என்ற திருக்குறிப்பையும் சுவாமி சொல்லுகின்றார். அடுத்து உத்தமியாகிய பார்வதி தேவியினுடைய புதல்வன் என்ற குறிப்பை சொல்லுகின்றார். பார்வதி தேவிக்கு உத்தமி என்ற ஒரு திருப்பெயரை, மேலான திருப்பெயரை சுவாமி பயன்படுத்துகின்றார். அது எதனால உத்தமி என்று சொன்னார்னா, அம்பிகை 32 அறங்கள் செய்தாள். அதனாலதான் அவளுக்கு அறம் வளர்த்த நாயகி. திருவையாறுல அம்பிகைக்கு பேரு அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்பர்த்தினின்னு பேரு. அது என்ன 32 அறங்கள் என்பதை காஞ்சி புராணத்துல நம்ம பார்க்கலாம். 32 அறங்களை செய்த உத்தமியாக கருதக்கூடியவள் பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியினுடைய மைந்தனாகிய கணபதி. அந்த கணபதியை எப்படி வழிபாடு செய்யணும்? மலர் கொண்டு வழிபாடு செய்யணும். என்ன மலர் கொண்டு வழிபாடு செய்யணும்? தேன்கள் நிரம்ப இருக்கக்கூடிய புது மலர்களால் நாம் இறைவனை, விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற திருக்குறிப்பினை சொல்லுகின்றார். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் மிக சிறப்பான முறையிலே அருளி செய்யப்பட்டு, மேருமலை என்று சொல்லக்கூடிய மலையிலே எழுந்தருளி மகாபாரதம் முதலிய நூலினை விநாயக பெருமான் தன்னுடைய இந்த விநாயக பெருமான் தன்னுடைய தந்தம் கொண்டு எழுதிய அந்த செய்தியினை சொல்லுகின்றார். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் முறைமையாக கற்று மலைகளிலே முற்படு தன்மையிலே இருக்கக்கூடிய பழைய மலையாக சொல்லப்படக்கூடிய மேரு மலையிலே பாரதம் முதலிய காப்பி முதலிய பெருநூலை எழுதிய பெருமைக்குரியவன் இந்த விநாயக பெருமான். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று சொல்லுகின்றார். இது தேவார பாடல்கள் எல்லாம் இதனை பற்றிய தகவல்கள் கிடைக்கும். தேவாரம் படிச்சவங்களுக்கு தெரியும். திருவாசகத்திலே படிக்கும்போது மாணிக்கவாசகர் சொல்லுவார், அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற. இந்த முப்புறம் என்பது முப்புற கோட்டைகளாக சொல்லப்படுகிறது. இது எங்க அந்த திரிபுர சம்ஹாரம் நடந்துச்சுன்னா, திரு அதிகை வீரட்டம் என்று சொல்லக்கூடிய பகுதி இன்றைய பன்ருட்டியிலே அது
நிற்கின்றது. அந்த திருவதிகை வீரட்டானத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமான் எல்லாம் வல்ல சிவபெருமான் சிவபெருமானிடத்திலே அருள் பெற்ற தாரகாசன், கமலாச்சன், வித்யுமாலி என்ற 3 அசுரர்கள் சிவபெருமானிடத்திலே வரம் பெறுகிறார்கள். வரம் பெற்ற உடனே தேவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். பல இன்னல்கள் செய்கின்றார்கள். அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக ஒரு தேரை தயார் செய்கின்றார் சிவபெருமான். அந்த தேரிலே போர் வீரனாக எல்லாம் உள்ள சிவபெருமான் கையிலே காண்டீபத்தோடு, கையிலே பாசுபதாஸ்திரத்தோடு, வில்லோடு சிவபெருமான் நிற்கின்றார். மகாவிஷ்ணு, பிரம்மதேவன், 33 தேவர், முனிகணங்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேர் போன்ற அமைப்பிலே ஒரு மாபெரும் தேராக தயாராக நிற்கின்றார்கள். இப்ப என்ன செய்யணும்? சூரனை சம்ஹாரம் பண்ணணும். 3 அசுரர்கள், தங்கக்கோட்டை, இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை ஆக வானத்துல பறக்கக்கூடிய நிலைகளிலே அவர்கள் பலவாறாக துன்பம் தருகிறார்கள். இதனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தேரேறி நிற்கிறார். ஆக விநாயகப் பெருமானை எந்தவித காரியம் தொடங்கினாலும் வணங்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். ஆனா சிவபெருமான் வணங்க வேண்டுமா அப்படின்னா வணங்க வேண்டும். சிவபெருமானுக்கு நிகரானவர் சுவாமி விநாயக பெருமான். எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள் என்றும் முழு முதற் கடவுள் என்றும் நம்ம விநாயக பெருமானை துதிக்கின்றோம். அத்தகைய விநாயக பெருமான் வழிபாடு செய்யாமல் அங்க சக்கரத்திலே தேரிலே ஏறி அம்பு பூட்டிய நேரத்திலே அவருடைய தேர் சக்கரம் முறிந்ததாக சொல்லுவார்கள். அதுதான் இங்க சுவாமி சொல்றார். அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா. சிவபெருமானுடைய தேர்கால் சக்கரத்தை பொடி பொடியாக செய்த சுவாமி. அந்த அச்சு முறிந்த இடம் அச்சிறுபாக்கம்னு சொல்லுவாங்க. ஆக அச்சு முறிய வைத்த தன்மையை உடைய இந்த விநாயக பெருமான் வள்ளி மீது சுப்பிரமணிய சுவாமிக்கு காதல். அதனால வள்ளிய கரம் பிடிக்கணும்னு நினைக்கிறார். அதனால சுவாமி என்ன செஞ்சாரா? அத்துயர் அது கொடு சுப்பிர மணிபடு அப்புணம் அதனிடை இபமாகி. புனம்னா திணைப்புணம், காடு, குறிஞ்சி நிலம். வள்ளி நாச்சியார் இருக்கிறா, காவல் காக்கிறா. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? செந்தினையும் கருந்தினையும். செந்தினை யாருக்கு? செவ்வேலுக்கு. கருந்தினை அவங்க சாப்பிடுறதுக்கு. அந்த திணை புணத்திலே வள்ளியை முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக சென்று திருமணம் பண்ணணும். வள்ளி மேல காதல் கொள்கின்றார். அந்த காதலுக்கு உதவியாக யானை முக கடவுளான விநாயகப் பெருமான் பெரிய மதம் கொண்ட யானை போல சென்று காட்டகத்திலே வள்ளியை விரட்டுகின்றார். வள்ளி அச்சத்திலே பயந்து வந்து வேடநாயக சுப்பிரமணிய சுவாமி திரைப்புணத்திலே இருக்க அவரை அணைத்து தழுவுகின்றார். பின்னர் சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய திருவுருவத்தை காட்டி வள்ளியை திருமணம் செய்கின்றார். ஆக நமக்கு இளையவனாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக திணைப்புணத்திலே யானையாக சென்று வள்ளியை கரம் பிடித்து சுப்பிரமணிய சுவாமிக்கு தந்த விநாயக பெருமான் அவனுடைய திருவருளால் சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருமணம் நடந்தது இங்கே சொல்லுகின்றார். அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே என்று விநாயக பெருமான் சுப்பிரமணிய சுவாமி ஆகிய முருகப்பெருமானுக்கு வள்ளியை திருமணம் செய்து வைக்க அருள் செய்தான் என்ற பல வரலாற்றினை இந்த நூலிலே, இந்த திருப்புகளிலே சொல்லுகின்றார். விநாயகர் துதி முதலிலே படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்த விதமான தடையும் இன்றி இந்த திருப்புகளை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விநாயகர் துதியை படித்தோம். இதுல என்னென்ன செய்தி சொல்றாருன்னு மீண்டும் சுருக்கமா சொல்றேன். கையில நிறைய கனிகளை வைத்திருப்பார். அப்பம், அவல், பொறி இவற்றை எல்லாம் வைத்து வாரி உண்ணக்கூடிய கப்பிய என்றார். வாரி எடுத்து உண்ணக்கூடிய நிலையிலே விநாயக பெருமான் இருப்பான். அவனுடைய திருவடியை பேணி, பேணி என்றால் தொழுதல், பாதுகாத்தல், வணங்குதல் என்று பல பொருள்கள் தமிழிலே உண்டு. ஆக இறைவன் என்ற முறையிலே பேணி என்றால் அவருடைய திருவடியை தொழுதல். அப்படி விநாயக பெருமானை வணங்கினால் கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் என்று சொல்லிட்டார். படிக்கக்கூடிய அன்பர்களுடைய புத்தியிலே, சிந்தையிலே இருந்து வலுவாது அவர்களுக்கு திருவருள் பாலிப்பது விநாயகப் பெருமானுடைய கடமை. அவன் கற்பக விருட்சம் போன்றவன். கேட்டவர்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய சிவபெருமான் ஊமத்தம் பூவையும் சந்திரனையும் தலையிலே தரித்துள்ள சிவபெருமானுடைய புதல்வன், 32 அறங்களை செய்த உத்தமி என்று போற்றப்படக்கூடிய பார்வதி தேவியின் குமரன் அந்த விநாயக பெருமான். முத்தமிழிலும் வல்லவன் அவன்தான். மேல்மலையிலே பாரதம் முதலான காப்பியத்தை ஏற்றியவன். சிவபெருமானுடைய தேரின் சக்கரத்தை முறித்த பெருமைக்குரியவன். சுப்பிரமணிய சுவாமிக்காக திணைப்புணத்திலே யானையாக சென்று வள்ளியோடு திருமணம் செய்து வைத்த பெருமைக்குரியவன். அந்த பெருமானை நான் மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே, தேள் நிறைந்த மலர்களை கொண்டு விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்குவேன் என்று அருணகிரிநாதி சுவாமிகள் பணிகின்றார். முருகாசரணம். அம்மா அடுத்த பாடல் போயிடலாம்.
ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆடியோ கேட்கல சார். சரணம். பிரவீன் அம்மா அடுத்த பாடல் போயிடலாம். சரிங்கண்ணா. அம்மா சார் ஒரு பிரவீன் பிரவீன் அம்மா பாடுவாங்க. அவங்க அமைதியா இருங்க. தயவு செய்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு, புரிஞ்சு நடந்துக்கங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். முருகாசரணம். அம்மா பிரவீன் அம்மா அடுத்த பாடல் போயிடலாம். சரிங்கண்ணா. முருகாசரணம். அடுத்த பாடல் உம்பர் தரு தெய்னுமன். தந்த தன தான தன தன தான 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 உம்பர் தரு தேனுமணி கசிவாகி உம்பர் தரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் சேனமுது உணர்வூரி உம்பர் தரு தேனுமணி கசிவாகி உன் கடலிற் சேனமுது உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் இன்பரசத்தே பருகி பல காலும் என்றனுயிர் காதர உற்றருள்வாயே இன்பரசத்தே பருகி பல காலும் என்றனுயிர் காதர உற்றருள்வாயே தம்பிதனக்காக மனதன்னை ஓனே தம்பிதனக்காக வனதன்னை ஓனே தந்தை வலதாளருள் கை கனியோனே தம்பிதனக்காக வனதன்னை ஓனே தந்தை வலதாளருள் கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரதானை முக பெருமாளே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரதானை முக பெருமாளே எந்த உயிர் காதர உற்றருள்வாயே எந்த உயிர் காதர உற்றருள்வாயே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த இரண்டாவது திருப்புகழும் விநாயக பெருமானுடைய துதியாக நமக்கு அமைந்திருக்கின்றது. பாடலுக்கான விளக்கம்: உம்பர்தரு தேனுமணி கசிவாகி என்று சுவாமி தொடங்குகின்றார். உம்பர் என்றால் தேவர்களின் குறிக்கும். தேவர்களுக்கு உம்பர், விண்ணவர் என்று பல பெயர்கள் உண்டு. அதிலே இங்கே சுவாமி பயன்படுத்தியிருக்கக்கூடிய உம்பர் என்பவர்கள் தேவர்கள், வானலோகத்திலே இருக்கக்கூடிய இந்திரன் முதலாகிய தேவர்கள். ஆக அந்த விண்ணுலகிலே இருக்கக்கூடிய கற்பக மரம். தரு என்பது விருட்சத்தை குறிக்கும். மரம் என்று நம்ம சொல்றோம்ல, தரு என்பது மரத்தை குறிக்கும். விருட்சம் என்று சொல்லுவார்கள். என்ன விருட்சம் என்றால் கற்பக மரம், தேவலோகத்திலே இருக்கக்கூடிய கற்பக மரம். தேனு என்பது காமதேனுவை குறிக்கும். கேட்டதையெல்லாம் தரக்கூடியது. யமதக்கினி முனிவர் ரேணுகா தேவியினுடைய ஆசிரமத்திலே இருந்தது. அதாவது பரசுராமருடைய தாய் தந்தையார் இருந்த இடமான பகுதியிலே அவர்கள் இந்த காமதேனு பசுவை வைத்திருந்தார்கள். ஆக கற்பக மரம், காமதேனு. மணி என்பது சிந்தாமணியை குறிக்கும். இந்த சிந்தாமணி என்பதும் கேட்டதையெல்லாம் தரக்கூடியது. சரிங்க சார், இந்த கற்பக விருட்சம், காமதேனு, இந்த சிந்தாமணின்னு சொல்றீங்களே, இவையெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, பார்க்கடலை கடையும் பொழுது, அதாவது மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி தேவர்களும் அசுரர்களும்
அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா? அதிலிருந்து முதலிலே வெளிப்பட்டது உத்தை சிரவம் என்ற ஒரு குதிரை. அதனைத் தொடர்ந்து வந்ததுதான் கற்பக விருட்சம், காமதேனு. பல பொருள்கள் அதிலிருந்து வெளிப்பட்டது. அதனை தேவர்களும் அசுரர்களும் பங்கிட்டு கொண்டார்கள். அதுல வந்ததுதான் இவையெல்லாம். இறுதியாகத்தான் தன்வந்திரி பகவான் வருவா. மகாலட்சுமியே அதுல இருந்துதான் தோன்றினாள் என்று சொல்றோம். இப்படி இவற்றை எல்லாம் தேவலோகத்திலே இருக்கக்கூடியது. என்னென்ன? கற்பக மரம், காமதேனு, சிந்தாமணி. இதுகளைப் போல இந்த மூன்று முன்னர் சொன்ன இந்த மூன்று பொருள்களைப் போல எனது உள்ளமானது நெகிழ்ந்து ஒளி வீசக்கூடிய பார்க்கடலிலே தோன்றிய இனிய அமுதம் போன்று உணர்ச்சி என் உள்ளத்திலே ஊற வேண்டும். ஊறி இன்பமான சாற்றிலே நான் உண்ணும்படி பல முறை என்னுடைய உயிர் மீது ஆதரவு வைத்து அருள்வாயே. கொஞ்சம் ஒண்ணுமே கஷ்டமா தான் கேட்கல. இருக்கும். சுவாமி பதிவு பண்ணக்கூடிய வார்த்தைகள் இன்ப ரசத்தே பருகி பலகாலும் என்னுடைய உயிருக்கு ஆதரவாக நீ இருக்க வேண்டும் என்று விநாயகப் பெருமானை நோக்கி அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு பண்றார். எல்லா உயிருக்கும் ஆதாரமாக இருப்பவன் இறைவன். அந்த இறைவனிடத்திலே ஒரு வேண்டுகோளாக இதனை வைக்கின்றார். கற்பக மரம், காமதேனு, சிந்தாமணி இவைகளை போன்று நெகிழக்கூடிய தன்மையிலே எனது மனமானது மாற வேண்டும். அதிலே அமுதம் ஊற வேண்டும். அதனை நான் உண்ண வேண்டும். அந்த நிலையிலே என்னுடைய உயிருக்கு, என்னுடைய ஆன்மாவிற்கு அருள் வைத்து, ஆதரவு வைத்து நீ அருள வேண்டும் என்று வேண்டி, தம்பிதனக்காக வனத்தனைவோனேன்னு முந்தாள பாட்டுல சொன்னார். இதுல சொல்றார், அதே சுப்பிரமணிய சுவாமி ஆகிய முருகப்பெருமானுக்காக வனத்துக்கு போனவன். வனம் என்பது அந்த திணைப்புணம் தான். நான் முந்தின பாட்டுல சொன்னேன்ல, திணைப்புணம். அந்த திணைப்புணத்துக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமிக்கு வள்ளியை திருமணம் செய்து வைப்பதற்கு அருள் செய்தவன். சிவபெருமானை வலம் வந்து கனி பெற்றவன். தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோனேன்னு சொல்றார். சிவபெருமானை வலம் வந்து மாங்கனியை பெற்ற பெருமைக்குரியவன். அன்பர்களுக்கான நிலை பொருளாக இருக்கக்கூடியவன் விநாயகப் பெருமான் தான். எல்லாவற்றையும் தரக்கூடியவன் அந்த விநாயகப் பெருமான்னு சொல்லிட்டோம். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை ஒழிய ஆன்மாக்களுக்கு நிலைபேற்றினை தரக்கூடிய பொருள் வேறு ஒருவரும் இல்லை. ஆக இந்த உலகிலே அன்பர் பெருமக்கள் யாவரும் வேண்டியவற்றை பெற்று நிலைத்து நிற்கக்கூடிய நிலையிலே அருள் செய்யக்கூடியவனாக இந்த விநாயக பெருமான் விளங்குகின்றான். அவன் 5 கரங்களையும் யானை முகத்தினையும் உடைய பெருமாளாக விளங்குகின்றான் என்று பதிவு செய்கின்றார். உம்பர்தரு தேனுமணி கசிவாகி அதுபோல என்னுடைய உள்ளத்திலே அமுதமானது ஊறி அதனை நான் உண்ணும்படியான நிலையிலும் நீ என் மீது ஆதரவு வைத்து அருள் வைத்து அருள வேண்டும்னு விநாயக பெருமானிடத்திலே வேண்டி, விநாயக பெருமானுடைய திருவிளையாடல்களாக சுப்பிரமணிய சுவாமிக்காக திணைப்புணம் சென்று வள்ளியை திருமணம் செய்தருளிய அந்த லீலைகளையும் குறிப்பிட்டு, சிவபெருமானை வலம் வந்து கனிபெற்ற அந்த வரலாறையும் சொல்லி, அன்பர்களுக்கு வேண்டியவற்றை தரக்கூடிய அற்புத பொருளாக விளங்கக்கூடிய பெருமான் 5 கரங்களையும் யானை முகத்தையும் உடைய பெருமாளாக விளங்குகின்றான் என்று அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு செய்கின்றார். முருகாசரணம். அம்மா அடுத்த பாடல் போயிடலாம். முருகாசரணம். அடுத்த பாடல் ஐயா சவுண்ட் கேக்குது. முத்தை தெருவத்தி திருநகை. முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும்.
முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன. முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன. பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்து தலைதத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகுபொருள் பக்ஷத்தொடு ரக்ஷை தருள்வதும் ஒரு நாளே. பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகுபொருள் பக்ஷத்தொடு ரக்ஷை தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிர்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடிக்க கழுதொடு கழுதாட. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிர்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடிக்க கழுதொடு கழுதாட. திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடகயன போத. திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடகயன போத. கொத்து பறை கொட்ட களமிசை கொக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை. கொட்புற்று நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படபொத்த பொறவல பெருமாளே. கொட்புற்று நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படபொத்த பொறவல பெருமாளே. பொறவல பெருமாளே பொறவல பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த முத்தைத்தரு என்று தொடங்கக்கூடிய திருப்பாடலானது நம்முடைய அருள் குருநாதர் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று திருவாய் மலர்ந்தருடைய முதல் திருப்பாடலாக நமக்கு தெரியப்படுகிறது. அருணகிரிநாதர் அவருடைய முன்வினை காரணமாக மாதர்கள் மேல் இளம் வயதிலே மையல் கொண்டு பல நோய்களுக்கு ஆளானார். அந்த நோயோடு இருக்கக்கூடிய உடலோடு வாழக்கூடாது என்ற எண்ணம் சுவாமிக்கு ஏற்பட்டது. அந்த எண்ணத்தின் இறுதியாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள விரும்பிய சுவாமிகள் திரு அருணை கோபுரத்திலே ஏறி தன்னுடைய எண்ணுயிரை நீர்த்து கொள்ள விரும்பினார். அப்படி சுவாமி அந்த வேலை செய்யும் பொழுது எல்லாமல்ல முருகப்பெருமான் வந்து அவரை தாங்கி அவருக்கு தீட்சை முதலியவற்றை எல்லாம் செய்து அவருடைய நாவிலே ஓம் என்ற பிரணவத்தினுடைய திரு எழுத்தை எழுதி உபதேசங்கள் பல செய்து அவருடைய மேனியை திருமேனியாக மாற்றி திருவருள் புரிந்து அருணகிரியை திருப்புகழ் பாடென்று பணி சுவாமி வேண்டு அருள் செய்கின்றார். அப்படி முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற அருணகிரிநாதர் முதலில் பாடியதுதான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருப்புகழ். முத்து என்று முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க அதனை சுவாமிகள் முத்து முத்தாக பாடினார் என்று நமக்கு வரலாறு சொல்லுகின்றது. அந்த வகையிலே இந்த பாடல் பல செய்திகளை திரட்டி சொல்லக்கூடிய பாடல், ரொம்ப சிறப்பான பாடல். பலர் இந்த பாடலை படிச்சிருப்பார்கள். இதனை படிக்காதவங்க இருக்க மாட்டீங்க. நிறைய அன்பர்கள் இந்த பாடல்களை படித்திருப்பீர்கள். அதனால இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். இதனை எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று மாணிக்கவாசகர் சொல்லுவது போல சொல்லக்கூடிய பாடக்கூடிய இந்த பாடலினுடைய பொருளை உணர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம உரை சொல்லக்கூடிய வகையிலே இந்த வகுப்பை நடத்துகின்றோம். அதுல இந்த பாடலுக்கான விளக்கம்னு பார்க்கும் பொழுது முத்தைத்தரு என்று தொடங்குகின்றார். வெண்முத்தை ஒத்த அழகான பல்வரிசையில் இளநகையும் முத்து போன்ற வெண்மை நிற முத்து போன்ற பற்கள், அந்த பற்களிலே அந்த திருவாயிலே இளநகை ஆக ஒரு புன் சிரிப்பும் தேவயானையினுடைய திரு வாய் மலரக்கூடிய நிலையிலையும் அவளுடைய பல் முத்தை போன்று இருக்கின்றது என்றையும் சொல்லுகின்றார். அத்திக்கு இறை
அத்தினா யானை. யானை வளர்த்தவர் தேவயானை. அந்த தேவயானைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் யாரு? சக்தி சரவண. சக்தி வேலாயுதத்தை ஏந்தக்கூடிய சரவண பவ கடவுள். இந்த தெய்வ யானையின் கணவன் எப்படி? வெண்முத்தை ஒத்த பல்லை உடைய இளநகையோடு இருக்கக்கூடிய தெய்வ யானையின் தலைவன் சக்தி வேலாயுதத்தை ஏந்தி அருளக்கூடிய சரவண பவ கடவுள். அவன்தான் மோட்சம் என்று சொல்லக்கூடிய முக்தி. அந்த முக்தியை தரக்கூடிய வீடு பேற்றினை நல்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குரு. முதல் பாட்டிலே சொல்லிட்டாரா? குரு யாரு? தேவ யானையினுடைய கணவன். அவன் சக்தி வேலாயுதத்தை ஏந்தி அருளக்கூடிய சரவணபவ கடவுள். அவன்தான் முக்தியை தரக்கூடிய ஞான குரு என்று துதிக்கும் முக்கண்ணார் பரமசிவனாருக்கு. அருணகிரிநாதருடைய வாக்க பாருங்க. முக்தியை தரக்கூடிய முழுமுதற் கடவுள் சிவபெருமான். ஆனா இங்க திருப்பெல்லாம் வரக்கூடாது. திருப்புகள்னு வந்துட்டா சிவபெருமான், முருகப்பெருமான், மகாவிஷ்ணு, விநாயகப் பெருமான் இவர்கள் எல்லாம் ஒன்று என்று வைத்து எண்ணி பாடுகின்றார் அருணகிரிநாதர். அதை விட சிவபெருமானை விட முருகப்பெருமானுக்கு சிறப்பு உண்டு. அதை அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆக முக்தியை தரக்கூடிய ஞான குருவாக முருகப்பெருமான் இருக்கின்றான் என்று யார் சொல்றார்? சிவபெருமான் சொல்லுகின்றார் என்று துதிக்கும் முக்கண்ணார் ஆகிய பரமசிவன் வேதங்களுக்கு முதன்மையானவன். அவன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்து சிவபெருமானுக்கு உபதேசித்த அந்த தன்மையை சொல்லுகின்றார். மும்மூர்த்திகளாகிய திருமால் பிரம்மா ஆகிய இருவருக்கும் 30 தேவர்களும் இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பணிகின்றார்கள். சிவபெருமான் வேண்டாராம். தெய்வயானையின் கணவன் சக்தி வேலை ஏந்தி அருளக்கூடிய முருகக் கடவுள் அவன்தான் முக்தியை தரக்கூடிய குரு என்று சிவபெருமான் துதிக்க, மீத இருவர் மும்மூர்த்திகள் என்று சொல்லுவார்கள். அதுல ஒருவர் சிவபெருமான சொல்லிட்டார். மீதி இருவர் யாராரு? பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும். ஆக அந்த பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் 30 தேவர்களும் இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பணிகின்றார்கள் சொல்லிட்டாரா? அடுத்து சுவாமியினுடைய பராக்கிரமத்தை சொல்லுகின்றார். ராவணனுடைய 10 தலைகளும் சிதறுமாறு அம்பை விட்டவன். இதெல்லாம் சொல்லி சுப்பிரமணிய சுவாமியினுடைய பெருமையை அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு எந்த வகையிலே காட்டுகிறார் என்று பாருங்கள். ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்தார மலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்ததும் ஒரு பகல் பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவு ஆக்கியதும் நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரை செலுத்தியதும் பசுமையான நீலமேக வண்ண திருமாலால் பாராட்டப்படும் பரம்பொருளே. முருகப்பெருமானுடைய மேன்மையை எடுத்து சொல்லுவதற்காக முருகப்பெருமான் மாமனாக போற்றப்படக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய பெருமைகளை அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகின்றார். எத்தனை வகையான பெருமைகளை சொல்லுகின்றார் என்றால், முதல் செய்தி, ராவணனுடைய 10 தலைகளும் சிதறுமாறு அம்பை விட்டவன். ராம அவதாரத்திலே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக அந்த சுவாமி பார்க்கடலை கடைவதற்காக கூர்ம அவதாரம் எடுத்து மந்திரமலையை தன்னுடைய முதுகில் தாங்கிய சுவாமி ஒரு பட்டப்பகலை வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக்கி, சுருக்கமா தான் சொல்லுவேன், அன்பர்கள் அறிந்துக்கங்க. மகாபாரத போர்க்களத்திலே அபிமன்யுவை கொன்று விடுகின்றான் ஜெயத்ரதன் முதலிய கௌரவ சேனை வியூகம் அமைத்து. அதனால ஜெயத்ரதனை பழிவாங்கணும்னு நினைக்கின்றார். இல்லைன்னா என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவேன்னு அர்ஜுனன் சபதம் போடுறார். அந்த நேரத்துல இன்று பொழுது சாய்வதற்குள் அந்த ஜெயத்ரதனை வெட்டி வீழ்த்து விடுவேன், இல்லை என்றால் நான் உயிர் துறப்பேன் என்று சொல்லுகின்றார். இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கொன்றுவிட்ட காரணத்தினாலே பாண்டவ சேனை முழுவதும் பதட்டத்தோடு காணப்படுகிறது. ஆக இரவு பொழுதாக அந்த பகல் பொழுதை மாற்ற வைத்து ஜெயத்ரதனை வெளியே வரச் செய்து அர்ஜுனன் போன்ற அந்த செய்தியினை இங்கே சொல்லுகின்றார். அர்ஜுனனுக்கு உதவிகரமாக யார் இருந்தார்? இந்த கண்ணபரமாத்மா பகல் பொழுதினை தன்னுடைய சக்கரத்தினாலே மறைத்து அபிமன்யுவை கொன்று ஒளிந்திருந்த ஜெயத்ரதனை வெளியே வரவழைத்து அர்ஜுனன் கொல்வதற்கு வழிவகை செய்தான். மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள மகாபாரதத்திலே அபிமன்யு வதையை படிக்கவும் அன்பர்கள். ஆக பகல் பொழுதினை இரவாக செய்தவன்
அவனுடைய மேனி எப்படி இருக்கும்? ஆழ்வார் அருமையா சொல்லுவார். பச்சை போல சுவாமி இருப்பான், நீலமேக வண்ணனாக இருப்பான். திருவரங்கத்திலே ஆழ்வார் அருமையாக பாடுவார். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான்பு இந்திரலோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு பாடுவார். பெருமாளினுடைய பெருமைக்கு எல்லையே இல்லை. கார்மேக வண்ணன், நீலமேக வண்ணன், நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்று விநாயகர் அகவலிலே அவ்வை பிராட்டியார் மாலினுடைய வண்ணத்தை நினைவு செய்ததெல்லாம் எண்ணங்களாக வெளிப்படுகின்றது. அப்படி நீலமேக வண்ணமுடைய திருமால் பாராட்டப்படக்கூடிய பரம்பொருளாக இந்த முருகக் கடவுள் விளங்குகின்றான்னு சொல்லிட்டார். இதற்கப்புறம் முருகப்பெருமானுடைய போர் சிறப்பினையும் போர்க்களத்திலே அசுரரோடு சுவாமி போர் செய்த பெருமைகளையும் சொல்லுவார். முருகப்பெருமான் திருமாலால் பாராட்டப்படக்கூடிய பரம்பொருள். சுவாமி, நீ என்னை பரிவோடு காத்தருளக்கூடிய நாளானது ஒன்று உண்டா அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கின்றார். இவ்வளவு பெருமைகளையும் சொல்லி சிவபெருமான் என்ன சொல்றார்? முத்தியை தரக்கூடிய சக்தி வேலாயுதத்தை ஏந்தக்கூடிய தெய்வயானையின் தெய்வயானையின் கணவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நல்ல குருவாக இருக்கிறான் என்று சொல்லிட்டார். அந்த சிவபெருமானுக்கே, முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓதக்கூடிய சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த தகப்பன் சுவாமியாகவும் இந்த சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறான் என்பவற்றையும் சொன்னார். அடுத்து சொன்னார், பிரம்மாவும் திருமாலும் மற்ற 30 தேவர்களும் முருகப்பெருமானுடைய திருவடியை பணிகின்றார்கள் என்று சொன்னார். அடுத்து மகாவிஷ்ணுவினுடைய சிறப்பாக ராவணனை வதம் செய்தது, மந்திரமலையிலே பார்க்கடலை கடைந்தது, பகலை இரவாக மாற்றியது, அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்தது. மகாபாரத போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு சாரதியாக, பார்த்தனுக்கு சாரதியாக இந்த திருமால் விளங்கினார். அத்தகைய சிறப்பான நீலமேகத்தையுடைய திருமாலால் பாராட்டப்படக்கூடிய பரம்பொருளாகிய முருக கடவுளே, என்னை பரிவோடு நீ காத்தருளக்கூடிய நாள் என்னைக்காவது ஒண்ணு இருக்குமா? இருக்கும். என்னை நீ பார்த்து கொள்ளக்கூடிய நாள், என்னை நீ அரவணைக்கக்கூடிய நாள், எனக்கு நீ அன்பு செலுத்தக்கூடிய நாள் என்று ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டுட்டு சுவாமியினுடைய பராக்கிரம செய்திகளை அற்புதமாக வர்ணிக்கிறார். தித்தித்த என்ற தாளத்திற்கு ஒத்த சிலம்பணிந்த நாட்டிய பதங்களை வைத்து காளிமகாதேவி போர்க்களத்திலே ஆடுகின்றாள். திசைகள் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்கின்றது. கழுகுகளோடு பேய்களும் சேர்ந்து ஆடுகின்றது. 8 திக்கிலும் இல்ல அட்ட பைரவர்கள் எல்லாம் கூத்தாடுகின்றார்கள். இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு திரிகடக என்ற தாள ஓசைகள் எல்லாம் கேட்கின்றது. கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்கள் எல்லாம் முழங்குகின்றது. போர்க்களத்திலே கோட்டான்கள் குக்கு 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 என்ற ஓசைகளை உளறி சுழன்று எழுப்புகின்றது. பலவிதமான குணங்கள், பலவிதமான தீய குணங்கள், கெட்ட எண்ணமுடைய அசுரர்கள் எல்லாம் கொன்று அவர்களுடைய குலம் முழுவதையும் நாசம் செய்து கிரவுஞ்ச முதலிய மலைகளை எல்லாம் தூள் தூளாக்கிய தர்மத்திற்கு, தர்ம வழியிலே தர்ம மார்க்கத்திற்கு நின்று போர் செய்யக்கூடிய பெருமாளாக இந்த சுவாமி இருக்கின்றான். இன்று போய் நாளை வா என்று ராவணனிடத்திலே ராமச்சந்திரமூர்த்தி சொன்னதாக சொல்லுவார்கள். ஆனா அதற்கு முன்பாக கந்த புராணத்திலே நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய சூரனிடம் சுப்பிரமணிய சுவாமி இன்று போய் நாளைவான்னு சொன்னார். அதனை மறைமுகமாக சுவாமி இங்கே அற்புதமாக சொல்றார். தர்ம மார்க்கத்திலே நின்று, தர்ம வழியிலே நின்று மேற் சொன்னபடி எப்படி போர் நடந்ததா? அட்டதிக்கு பாலவர்களும் காளியும் போர்க்கான்களும் கழுகுகளும் ஆந்தைகளும் பூகை இவையெல்லாம் ஒண்ணுதான். இவையெல்லாம் அந்த போர்க்களத்திலே நின்று பிணங்களை எல்லாம் எடுத்து உண்ண சூரர் குலத்தையும் அவர்களோடு சேர்ந்து போர் செய்ய தடுத்த கிரவுஞ்சகிரி என்ற மலையையும் நிறைய இடத்துல வரும் இந்த கிரவுஞ்சகிரி மலை என்றது. இது ஒண்ணும் இல்ல, சூரனுடைய தம்பி தாரகாசுரன் ஆண்ட இடமாக கருதப்படும். இன்றைய இலங்கை தான் அன்றைய வீரமகேந்திரபுரம் என்று சொல்லப்படுவார்கள். அந்த வீரமகேந்திரபுரத்தில் தான் சூரன் முகாமிட்டு தன்னுடைய பகுதி ஆட்சி செய்து வந்தான். அந்த சூரனுடைய மாநகரம் காப்பதற்காக ஒரு மாபெரும் கிரியாக மலையாக நின்றதற்கு தான் கிரவுஞ்சகிரின்னு பேர். நிறைய பாடல்ல இந்த கிரவுஞ்ச மலையை சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய திருக்கை வேலின் மூலமாக பொடி பொடியாக மாற்றினான், தவிடு பொடியாக மாற்றினான் என்று பல பாடல்களிலே சொல்லப்படும். அத்தகைய பெருமைமிக்க பெருமானே, சூரர் குலம் முழுவதையும் அளித்த சுப்பிரமணிய கடவுளே,
திருமாலும் நான்முகனும் போற்றப்படக்கூடிய பெருமையுடைய பெருமானே, நீ என்னை பரிவோடு காத்தருளும் நாள் ஒன்று உண்டோ என்று பெருமானிடத்திலே வேண்டுகின்றார். அருமையான பாடல். முருகாசரணம். தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு போகலாம். முருகாசரணம். அடுத்த பாடல் உனை தினம் தொழுதிலன். தனத்த தந்தன தன 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 தனத்த தந்தன தன 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 தனத்த தந்தன தன 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 தனதான உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடுநடியினை உரப்ப நீதிலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடுநடியினை உரப்ப நில்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உலத்துலன் பினருரை விடமருகிலன் விருப்புடும் சிகரம் வலம் வருகிலன் உலத்துலன் பினருரை விடமருகிலன் விருப்புடுள் சிகரம் வலம் வருகிலன் உவப்பொடுன் புகழ் துதி செய்ய விழுகிலன் மலை போலே உலத்துலன் பினருரை விடமருகிலன் விருப்புடுள் சிகரம் வலம் வருகிலன் உவப்பொடுன் புகழ் துதி செய்ய விழுகிலன் மலை போலே கனை தெழும்பகடது பிடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கனை தெழும்பகடது பிடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதிர் தொடரு தெரி கயிரடு கதை கொடு பொறு போதே கனை தெழும்பகடது பிடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதிர் தொடரு தெரி கயிரடு கதை கொடு பொறு போதே கலக்குருள் செயல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தல முறுபொழுதளவைகொள் கலக்குருள் செயல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தல முறுபொழுதளவைகொள் கணத்தில் என்பயமரமயில் முதுகினில் வருவாயே கலக்குருள் செயல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தல முறுபொழுதளவைகொள் கணத்தில் என்பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே வினைதலல் தனில் அழகிகள் குதிகொள விழுக்குடைந்து மெயுகுது சிகழுகுண வினைதலல் தனில் அழகிகள் குதிகொள விழுக்குடைந்து மெய் உகுது சிகழுகுண விரித்த குஞ்சியர் எனும உணரையமர் புரிவேலா வினைதலல் தனில் அழகைகள் குதிகொள விழுக்குடைந்து மெயுகு திசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும உணரையமர் புரிவேலா மிகுத்த மண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுநரை மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுநரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுநரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புணர்ச்சொருதலர் பொதிய வினவருடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புணர்ச்சொருந்தலர் பொதிய வினவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புணர்ச்சொருதலர் பொதிய வினவரோடு தினத்தை நில்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சொருந்தலர் பொதிய வினவரோடு சினத்தை நில்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தினத்தினல் வரி அலினறித விட்ட அன்பொடு பருகுயர் புழல் திகழ் தினத்தினல் வரி அலினரை தெவிட்ட அன்பொடு வருகுயர் புழில் திகழ் திருப்பரங்கிரிதனிலுரை சரவண பெருமாளே தெனத்தினல் வரி அலினறித விட்ட அன்பொடு வருகுயர் புழில் திகழ் திருப்பரங்கிரிதனிலுரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனிலுரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனிலுரை சரவண பெருமாளே
முருகாசரணம். முருகா முருகாசரணம். இந்த திருப்புகழானது திருப்பரங்குன்றத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்யப்பட்டது. முருகப்பெருமான் பல இடங்களிலே கோயில் கொண்டு அருளுகின்றார். எல்லா ஊரிலும் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் இருப்பதை நாம் அறிகின்றோம். இருப்பினும் பழமையான திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுவது இந்த திருப்பரங்குன்றம். இது சுவாமியினுடைய முதல் வீடாக வழங்கப்பெறுகின்றது. நம்முடைய திருமுருகாற்றுப்படை அருளி செய்த நக்கீரதேவநாயனார் இந்த திருப்பரங்குன்றத்தை முதலிலே வைத்து எண்ணி நூலை அருளி செய்கின்றார். அந்த வகையிலே திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்புகளை நம்ம இப்ப பாட கேட்டோம். இந்த திருப்பரங்குன்றம் மலை குடைவரை கோயில் என்ற அமைப்பிலே இருக்கும். இது தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பரங்கிரிநாதர் ஆவுடை நாயகி மீது திருஞான சம்பந்த பிள்ளையாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் உடன் சேரமான் பெருமாள் நாயனாரோடு இரண்டாம் இரணியவன்ம ஓச்சடை பாண்டியன் காலகட்டத்திலே வந்து வழிபாடு செய்து தேவார பாடல் பாடியுள்ளார் என்பது நமக்கு கல்வெட்டு சான்றாக கிடைக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த முழு மலையிலும் முருகப்பெருமான் தன்னுடைய திருவருள் பாலிக்கின்றான். மேலே காசி விஸ்வநாதருடைய திருக்கோயில் பிற்காலத்திலே எழுப்பப்பட்டது. இந்த மலையானது மிகவும் பழமையும் தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த முருகப்பெருமானுக்கே உரிய மலையாக கருதப்படுகின்றது. இந்த மலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோலம் மிக அற்புதமான கோலம். நாரதருக்கு உபதேசம் செய்த திருக்கோலத்திலே திருக்கல்யாண ரூபத்தோடு கை அருகிலே தேவயானையோடு சுவாமி இந்த தலத்திலே எழுந்தருள் இருக்கிறான். மேலே சந்திரனும் சூரியனும் கவரி வீசக்கூடிய நிலையிலே சுவாமி இந்த தலத்திலே உரைகின்றார். இன்னொரு சிறப்பு இந்த தலத்திற்கு உண்டு. நம்மளுடைய இந்து மதத்திலே சமயங்களை 6ஆக வகைப்படுத்துவார்கள். அதிலே சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திற்கு சைவம் என்று பெயர். சைவம். சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திற்கு, அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திற்கு சாக்தம் என்ற பெயர். திருமாலை வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திற்கு வைணவம் என்ற பெயர். முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திற்கு கௌமாரம் என்று பெயர். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திற்கு காணாபத்தியம் என்று பெயர். சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய சமயத்திற்கு சௌரம் என்று பெயர். ஆக இந்த திருத்தகு அறுவகை சமயத்திலே இருக்கக்கூடிய கடவுள்களையும் நீங்கள் ஒரே இடத்திலே பார்க்கலாம். சார் இப்பதான் 6 சமய கடவுள் கோயிலு நிறைய ஊர்ல இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊர்ல இருக்கு. நம்ம நினைச்சா பழமையான திருத்தலங்களில் இந்த ஸ்தலம் ஒன்று. எல்லாமல்ல சிவபெருமான் இங்கே பரங்கிரிநாதராக விளங்குகின்றார். அருகிலே ஆவுடை நாயகம் இருக்கிறாள், துர்க்கையும் இருக்கின்றாள். சைவத்திற்கு பரங்கிரிநாதர், சாக்தத்திற்கு ஆவுடை நாயகி துர்க்கை அம்மன், வைணவத்திற்கு பெருமாள் திருமால் இந்த தலத்திலே பவளக்கனிவாய் பெருமாளாக எழுந்தருள் இருக்கிறார். கௌமாரத்திற்கு சுப்பிரமணிய சுவாமி இங்கே இருக்கின்றார். காணாபத்தியத்துக்கு விநாயகப் பெருமான் இங்கே இருக்கின்றார். சௌரத்திற்கு முருகப்பெருமானுக்கு மேலே கவரி வீசக்கூடிய நிலையிலும் திருக்குடை ஏந்தக்கூடிய நிலையிலும் சூரிய சந்திரர்கள் இருக்கின்றார்கள். இப்படி அறுவகை சமயத்து இறைவனையும் ஒரே திருக்கோயிலில் தரிசிக்க வேண்டிய அன்பர்கள் இந்த திருப்பரங்கிரிக்கு வந்து இந்த திருப்பரங்கிரி மலையை தொழுது இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுளை தொழுதால் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் இந்த சுவாமி அளிப்பான் என்பது திண்ணம். ஆக பாடலுடைய பொருளுக்குள்ளே போவோம். இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். எல்லாவற்றையுமே சுவாமி எதிர்மறையாக வைத்து பாடுவார். பெருமானே, திருப்பரங்குன்றத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சரவண பெருமாளே, நான் உன்னை தினம்தோறும் தொழுவதில்லை. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. சுவாமி, நான் உன்னை தினந்தோறும் வழிபாடு செய்வதில்லை. உன்னுடைய தன்மைகளை எடுத்துரைப்பதில்லை. பல மலர்களை கொண்டு உன்னுடைய திருவடிகளை நான் பணியவில்லை. எந்த தவமும் நான் செய்யவில்லை. உன் அருள் நீங்காத உள்ளத்தை உடைய அன்பர்கள், அதாவது அடியார்கள், அந்த அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்தை கூட நான் அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு ஆர்வம் இல்லை. உன்னுடைய மலையை நான் வலம் வருவதும் இல்லை. மகிழ்ச்சியோடு உன்னுடைய திருப்புகளை பாடி நான் துதிக்கவும் விரும்பவில்லை. மலை போன்ற உருவத்து நனைத்தவாறு எருமையின் மீது ஏறி வரக்கூடிய கரிய நிறமும் கடும் கோபமும் உடைய யமதூதர்கள் என் முன் தோன்றி என்னை நெருங்கி பாசக்கயிறு கொண்டு என்னை துன்புறுத்தும் போதும், கதாயுதத்தை கொண்டு என்னோடு போரிடும் பொழுதும் எனது மனம் செயல் ஓய்வின்றி
அழிபுறும் வகையில் எண்ணம் நைந்து போய் நான் துன்பப்படும் போது அந்த நொடியிலே, அந்த சன நேரத்திலே என்னுடைய பயம் நீங்கும்படியாக அஞ்சேல் நான் இருக்கிறேன் என்று கூறி மயிலின் முதுகிலே நீ வருவாயாக என்று வேண்டுகின்றார். சுவாமியை அழைக்கக்கூடிய திருப்பாடல் இந்த பாடல். அருணகிரிநாத சுவாமி இதுல என்ன சொல்றாரு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அவர் எதுவுமே பண்ணல, டெய்லி சுவாமியை வணங்கல, சுவாமியினுடைய தன்மைகளை எடுத்து உரைக்கல, மலர் கொண்டு சுவாமியை வணங்கல, எந்த விதமான தவமும் செய்யல. ஆனா அடியார்களாவது போய் பார்க்கலாமே, அடியார்கள் இருக்கக்கூடிய இடம் கூட எனக்கு தெரியாது. ஆக எதுவும் செய்யாத நிலையிலே நான் இருக்கின்றேன். உன்னுடைய மலையை வலம் வரக்கூடிய நினைப்பு கூட எனக்கு வரதில்லை, ஆர்வமே இல்ல. ஆர்வம் இருந்தா தானே நினைப்பு வரும். மலையை வலம் வரக்கூடிய ஆர்வம் இல்லை. உன்னுடைய புகழை பாடுவதற்கு என்னுடைய மனம் செல்லவில்லை. நான் இந்த நிலையிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த நிலையில எல்லாம் நம்ம இருக்கிறோம்னு நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமாக பொருந்தும். சுவாமி அப்படி இருப்பாரா? வாய்ப்பே இல்லை. அருணகிரிநாதர் கேட்கிறார், முருகப்பெருமானே, நான் இந்த நிலையில இருக்கேன், நான் இப்படி இருப்பதனால என்னப்பா நடக்கும்? ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்ன நடக்கும்? மலை போன்ற உருவத்தோடு கனைத்தவாறு ஒரு எருமை வரும். அந்த எருமையின் மேலே கால தூதர்கள் இருப்பார்கள், யம தூதர்கள் இருப்பார்கள், யம கிங்கரர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? விறுவிறுன்னு நம்மோடு வந்து போரிடுவார்கள். அவர்கள் கையில இருக்கக்கூடிய கயிறு, சூலம் இவற்றையெல்லாம் நம் மீது வீசி நம்முடைய உயிரை கொண்டு போவார்கள். அந்த நேரத்துல, அந்த சன நேரத்துல மயிலின் முதுகிலே அமர்ந்து வந்து நான் இருக்கிறேன் என்று என்னை நீ அஞ்சேல் என்று எனக்கு அருள் செய்ய வேண்டும், நீ எனக்கு வந்து அருள் செய்ய வேண்டும், என்னுடைய பயம் நீங்கும்படியாக நீ அருள் செய்ய வேண்டும், நீ வர வேண்டும் என்று சுவாமி இடத்திலே வேண்டுகின்ற. அப்படியே நம்மோடு இதை பொருத்தி பாருங்க. நம்ம எழுந்து நாள்தோறும் இறைவனை போற்றி பாட வேண்டும், திருப்பரங்குன்றத்திற்கு வர வேண்டும், திருமலையை வலம் வர வேண்டும், மலர் கொண்டு அந்த பெருமானை பணிய வேண்டும். அப்படி செய்தால் யம தூதர்களால் நமக்கு எந்த விதமான இன்னல்களும் ஏற்படாது. காலா, உன்னை கால் அருகில் உன்னை சிறு புல்லென மிதிக்கிறேன், என் காலடியில் வாடா அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடனார். கான் தண்டனிட்ட கனங்குழலாலை கண்மணியை, தேன் தொண்டை வாய்ச்சியை, தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை நான் தெண்டனிட்ட போதே யமன் அடியேன் தெண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனேன்னு எங்க அம்மா மேல ஒரு புலவர் பாடினார். மதுரை மீனாட்சிய யாரெல்லாம் வணங்குறார்களோ அவர்களுக்கு யமதர்மன் கடிதம் எழுதுவானா சார்? நீங்க மதுரை மீனாட்சியை வணங்குறீங்க, தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளை, கூடல்னா மதுரை, இந்த கூடல்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளை யாரு? மீனாட்சி. சின்னஞ்சிறு பெண் போலை சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீதிற்கை சிரித்திருப்பாள்னு அருமையா பாடுவார் கவியரசு. அதுபோல சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகையை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ யமன் அவர்களுக்கு கடிதம் எழுதுவான். ஆக இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இறைவனை உள்ளன்போடு தெண்டனிட்டு வணங்க வேண்டும். அப்படி வணங்கினா என்ன? சுவாமி எதிரில வந்து வெளிப்படுவார், சுவாமியினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் தேவாரம், திருவாசகம் முதலிய திருப்புகளை பாட வேண்டும். நம்மளுடைய வீடுகளிலே இந்த திருமுறைகள், திருப்புகள் நூல்களை வைக்க வேண்டும். நல்லா இதை கவனிச்சுக்கோங்க. எந்த வீட்டுல திருமுறையும் திருப்புகளும் இருக்கின்றதோ அந்த வீட்டிற்கு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களோ உறுப்பினர்களோ இந்த உலக வாழ்க்கையை நீர்த்து சிவலோகத்திற்கோ செல்லும் பொழுது யமன் வந்து இந்த உயிரை கொண்டு போக மாட்டான். சிவபூத கணங்கள் வந்து இந்த உயிரை அழைத்து செல்லும். அத்தகைய பெருமை உரியது இந்த திருப்புகள். மருந்திவை மந்திரங்கள் இவை திருநெல்வேலியில ஞான சம்பந்தர் மிக மருந்தாக இருப்பது, மந்திரங்களாக இருப்பது, தமிழ் மந்திரங்களாக நம்ம எல்லாம் இதை படிக்கின்றோம் என்றால் இந்த திருமுறைகளையும் தேவாரம், திருவாசகம் முதலிய நூல்களையும் திருப்புகழ் நூல்களையும் எல்லோரும் நம்மளுடைய இல்லங்களிலே வைத்து வாசிக்க வேண்டும், பூசிக்க வேண்டும். இவையெல்லாம் செய்தால் என்ன ஆகும்? யமன் நம்ம பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவான். அவர் சுவாமி சொல்றார், முருகப்பெருமானே, இத்தகைய நிலையில நீ எனக்கு முன்பாக வர வேண்டும்னு சொல்லி அதற்கப்புறம் போர்க்கள காட்சியை வர்ணிக்கிறார். இந்த போர்க்கள காட்சி என்பது முருகப்பெருமானுடைய பராக்கிரமங்களை குறிக்கக்கூடியது. போர்க்களத்திலே பேய்கள் கூத்தாடுகின்றன, ஊன்கள் உடைந்து உடல்களிலே இருந்து சிதறுகின்றன, அந்த சிதறக்கூடிய மாமிசத்தை கழுகுகள் உண்கின்றன, விரித்த தலைமயிர்களோடு அசுரர்கள் நிற்கின்றார்கள், அவர்களோடு போர் செய்த பெருமைக்குரியவனே. போர்க்கள காட்சி. போர்க்களம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு
தெரிஞ்சுக்கிறணும்னு ஆசையா இருந்தா கலிங்கத்து பரணின்னு ஒரு நூல் கவி சக்கரவர்த்தி செயங்கொண்டார் இயற்றியது. அந்த நூல்ல போர்க்களம் பாடியதுன்ற பகுதியை படிச்சு பாருங்க. போர்க்களத்தை அற்புதமாக, அதனாலதான் அவர் கவி சக்கரவர்த்தின்னு பட்டம். கவி சக்கரவர்த்தி செயங்கொண்டார் அதனை அற்புதமாக பாடியிருப்பார். அதுல சில செய்திகளை இங்கே சுவாமி சொல்றார். போர்க்களம் எப்படி இருந்ததுதான், பேய்கள் கூத்தாடுகிறது, அசுரர்களுடைய உடல் முழுவதும் சிதறுகின்றன. அந்த சிதறக்கூடிய உடல் உறுப்புகள் அந்த மாமிசம், அந்த மாமிசத்தை கழுகுகள் உண்கின்றது. அசுரர்கள் விரித்த தலைமையரோடு விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேலான்னு சொல்றார். அந்த அவுணர்களாக இருக்கக்கூடிய அசுரர்களை அழித்த பெருமைக்குரியவன் யாரு? இந்த வேலவன். நிறைந்த ராகங்களிலே பாடவல்ல குயிலின் ஓசையை ஒத்த அழகான வள்ளி குங்குமம் அணிந்த மார்பிலே அழுந்து மிகுந்த சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த மலை போன்ற தோள்களை உடையவன். இத்தகைய பெருமைக்குரிய சுப்பிரமணிய சுவாமி குயில் போன்று பாடக்கூடிய குரலினை உடைய வள்ளி நாச்சியார். அந்த வள்ளி நாச்சியாரினுடைய மார்பை சொல்லும் பொழுது குங்குமமும் அணிந்த மார்பு. அந்த குங்குமம் அணிந்த மார்பிலே வாசனை மிகுந்த சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த மலை போன்ற தோள்களை உடையவன் இந்த முருகப்பெருமான். அனைத்த அந்த பெருமையை சொல்லுகின்றார். முருகப்பெருமான் வள்ளி தேவியை மார்போடு அணைத்த செய்தியை சொல்லி தினம்தோறும் தினம்னு சொல்றார் அருணகிரிநாதர். தினம்தோறும் நாள் வேதம் ரிக்கு யஜூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் வல்ல பிரம்மதேவன், வேத புருஷன் பிரம்மன் ஆக இந்த 4 வேதங்களையும் ஓதி முறைப்படி நீராடி அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்து தேவர்களை நிந்தித்து விட்ட முனிவர்களும் நித்தியமாக பூஜை செய்ய மகிழக்கூடியவனாக இருக்கின்றார். மும்மூர்த்திகளிலே ஒருவரான வேதங்களை போற்றப்படக்கூடிய வேதங்களால் முறைப்படி பூஜை செய்கின்ற பிரம்மனும் கோபம் கொண்ட முனிவர்களும் தேவர்களும் தொழ மகிழ்வோனேன். தொழனா வழிபாடு செய்ய, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. மாணிக்க வாசகர் நல்ல கவனிங்க, வேத வாக்கு. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். சுவாமியினுடைய வாக்கு இந்த தொழுதன்றன்னா ஞாபகம் வருது. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. இதை விட யாரும் திருவருள் விநியோகத்தை சொல்ல முடியாது. யாராவது ஒருவர் யாராக இருந்தாலும் இறைவனை தொழுதால் அவர்களுடைய துன்பத்தை துடைப்பான்னு சொல்லிட்டார். அத்தனை சுருக்கமா. ஆக இந்த பிரம்மதேவனும் கோபம் கொண்ட முனிவர்களும் தேவர்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். அந்த நிலையில சுவாமி என்ன செய்யறான்? மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு அருள் செய்கின்றான். மகிழ்வோனே தினத்த தெந்தனம் என்ற சப்தத்தோடு வண்டுகள் இசைக்க தேன் தெவிட்டும் அளவிற்கு அதனை ஆசையோடு அந்த வண்டுகள் எல்லாம் குடிக்க உயர்ந்த சோலைகளோடு விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகிய பெருமாளே சரவணமூர்த்தியே என்று வணங்குகின்றார். அருணகிரிநாதருடைய பாடல்ல எல்லா பாடல்களையும் சூரன் முதலிய செய்தி வரும். அடுத்தடுத்த பாடல்ல விலை மாதிரி எல்லாம் சுவாமி பாடுவார். பேசிக்கா எல்லா பாடல்லையும் தலச்சிறப்பு வரும். அந்த ஸ்தலம் எப்படி இருக்கிறது, மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று முறைமையின் தொடங்கினாருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராவரமே என்ற தாய்மான சுவாமியினுடைய வாக்குக்கு ஏற்ப அந்த தலத்தினுடைய பெருமை என்ன, அந்த தலத்தினுடைய விருட்சம் என்ன, இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்தலம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இப்ப திருப்பரங்கிரி மலையை சொல்லும் பொழுது சுவாமி அற்புதமாக சொல்றாரு பாருங்க. தேனை உண்டு வண்டுகள், அந்த வண்டு மேலும் மேலும் தேனை கொடுக்குதான். அந்த அளவிற்கு பூஞ்சோலைகள் சூழ்ந்த பகுதியாக திருப்பரங்குன்றம் அன்னைக்கு இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. அத்தகைய பெருமை கூறிய மலையிலே அற்புதமாக எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய சரவண பெருமாளே என்று எங்கள் திருப்பரங்கிரி குமரவேலை அருணகிரிநாத சுவாமிகள் போற்றுகின்றார். முருகாசரணம். அம்மா அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் சந்ததம் பந்த. தந்தன தந்தன தான தந்தன தந்தன தான தந்தன தந்தன தான தந்தன தந்தன தான.
சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சிதிரியாதே கந்தனென்றென்று சுனை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சிதிரியாதே கந்தனென்றென்று துணை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனோ தந்தையின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பனங்குன்றிற் பெருமாளே தல்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே தென்பரங்குன்றிற் பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்பாடலும் தென்பரங்குன்றம் என்று அழைக்கப்படும் திருப்பரங்குன்றத்தில் பாடியது. நான் முன்பே சொல்ல மறந்துட்டேன். பரங்குன்றம், தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், திருப்பரங்கிரி, ஆவுடையார் நகரம் என்று பலவிதமாக இந்த திருத்தலம் வேறு பெயர்களாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதிலே ஒன்றுதான் தென்பரங்குன்றம். சந்ததம் பந்த தொடராலே, சந்ததம் என்றால் எப்பொழுதும், பாசம் என்ற தொடர்பினாலே துயரத்தாலே சேர்ந்து மனமானது தெரியாமல் கந்தன் என்று அடிக்கடி மனதார உன்னை தினமும் உள்ள கண்களால் கண்டு தரிசித்து நான் அன்பு கொள்வேனோன்னு கேட்கிறார். எப்பொழுதுமே பாசப்பொருள்கள் மேல ஆன்மா பற்று வைத்தால் திருவருளை உணர முடியாது. எளிமையா விளங்கணும்னா, ஒரு பொருள் மேலேயோ அல்லது சில விஷயங்கள் மேலேயோ நம்முடைய கவனத்தை செலுத்தி ஆசையை வளர்த்து கொண்டிருந்தால் நமக்கு திருவருள் கிட்டாது, இறைவனுடைய திருவருள் கிட்டாது. அப்ப என்ன சார் கிட்டும்? துன்பமும் துயரமும் தான் வரும். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசையை விடவிட ஆனந்தமாமே. ஆக ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆசை நல்ல ஆசையாக இருக்க வேண்டும், பேராசையாக அமைந்து விடக்கூடாது. ஆக பேராசை என்றால் அந்த பேராசைக்குரிய பலன் உங்களுக்கு பெரிய அளவிலே இருக்கும். ஆக துன்பத்திற்கு காரணம் ஆசை. ஆக ஆசையை விட வேண்டும். அதுதான் இங்க பாசம்னு சொல்றார். ஆக அந்த பாசத்தினாலே கட்டுண்டு எப்பொழுதும் இருந்தால் துன்பமும் துயரமும் தான் வரும். ஆக அந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் உடலானது சோர்ந்து தெரியாமல் கந்தன் என்று நினைத்து, கந்தன் என்று உற்று, தினம்தோறும் நமது உள்ள கண்களாலே அன்போடு அவனை வணங்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அப்படி செய்து, சாமி நான் உன் மேல அன்பு வைக்கணும்ப்பா அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி வேண்டான். நம்மளாம் வீட்டுல உட்காந்து பூஜை ரூம்ல போட்டாக்கு முன்னால முருகப்பெருமானை பார்த்து, சுவாமி இந்த பாசப்பொருள்கள் மேலெல்லாம் எனக்கு ஆசைப்பட மாட்டேன், பணம் நிறைய சேர்க்கணும், நகை நிறைய சேர்க்கணும், சொத்து நிறைய சேர்க்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு வரக்கூடாது. நான் உன் மேல அன்பு வைக்கணும்ப்பா, அதுக்கான வரத்தை எனக்கு கொடு, அதை எனக்கு நீ தந்தருளு, எனக்கு உன்னுடைய திருவருள் வேணும், நான் உன்னையே பாடணும், நான் உன்னையே நினைக்கணும் அப்படின்னு நினைங்களே. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் பொல்லாத மாத்துயரம் நீங்கும். எல்லாமே சுவாமி தந்தது. குற்றார் யார் உளரோ, உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோன்னா, குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். நமக்கு நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம், எனக்கு அவர் சொந்தக்காரர், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். ஏன் அவரு நீ செத்தா உன் கூட சாவாரா? கிடையாது. செத்தார் வந்து உதவுவார் இல்லை, சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். படுக்க வச்சு விறக வச்சு எரிச்சிட்டு போயிருவான். சித்தாய வேடத்தா நீரு பொன்னி திரு ஆணைக்கா உடைய செல்வா எந்த நத்தா என்ற முன் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்ய பெற்றேன்னு
அப்பர் சுவாமி திருவானைக்காவல்ல பாடுகின்றார். ஆக நமக்கு துணையாக இருப்பது என்ன? முருகப்பெருமானுடைய திருநாமம். விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள், மைமை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். அற்புதமா சுவாமி சொன்னார். அப்ப என்ன செய்யணும்? முருகப்பெருமானையே நினைத்து முருகப்பெருமானையே வணங்கி மகிழ வேண்டும். அற்புதமாக அருணகிரிநாதர் இங்க வைத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. சுவாமிய நான் இப்ப உங்களை போட்டோவை பார்த்து வழிபாடு பண்ணுங்கன்னு, ஆனா சுவாமி என்ன சொல்றாரு? வெளியே பாக்குறத உள்ள பாரு. தேடி கண்டாருக்கு சீவன் சிவலிங்கம். சுவாமி உன்னிடத்துல இருக்கிறான். தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடும் நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். ஆக சுவாமி எங்க இருக்கிறான்? நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிறான். ஆக எப்படி முருகா முருகா என்று சொல்லி கந்தா என்று நினைத்து அடிக்கடி உள்ள கண்களால் கண்டு தரிசிக்க வேண்டும். பரம ஆனந்தம் அது. எப்பொழுதுமே நித்தியமாக நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தமாக அவற்றை நாம் பார்க்கலாம். சுவாமிய மனக்கண்களால் நினைத்து உள்ள கண்களால் கண்டு தரிசிக்க வேண்டும். அதற்கு அன்பு கொள்ள வேண்டும். நான் உன் மீது அன்பு கொள்ள வேண்டும். சுவாமியை உன்னை நான் விரும்ப வேண்டும்னு சொல்றேன். ஐராவதம் என்னும் யானை வளர்த்த தந்தியின் கொம்பை புணர்வோனேன்றாரு. தந்தினா யானைக்கு கரி, தந்தி, படர் என்று பல பொருள் இருக்கு. 200 300 பொருள் சொல்றாங்க யானைன்ற ஒரு வார்த்தைக்கு. யானைன்றதுமே ஒரு பொருள் தான். இங்க அருணகிரிநாத சுவாமி தந்தி என்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்துவார். தந்தியின் கொம்பை புணர்வோனே. தந்தி என்றால் யானை. என்ன யானை? இந்திரனுடைய ஐராவதம் என்ற யானை. இந்த ஐராவத யானையும் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்ததுதான். இந்த ஐராவதம் யானை வளர்த்த கொடி போன்ற இடையை உடைய தேவயானையின் கணவனே. ஐராவத யானை தேவயானையை வளர்த்துச்சான்னா ஐராவதம் இந்திரலோகத்தில இருக்கும். இந்திரனின் புதல்வியாக அமிர்தவள்ளி திருஅவதாரம் செய்கின்றாள். மகாவிஷ்ணுவுக்கு 2 புதல்விகள், அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று. அமிர்தவள்ளி இந்திரனுடைய மகளாகவும், சுந்தரவள்ளி வள்ளி கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்திலே மான் வயிற்றிலே குகா 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 என்ற ஓசையோடு கிடைத்தால் குறிஞ்சி நிலத்திலே நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினியும் எடுத்து வளர்த்தார்கள். இப்படி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 மங்கைகள் வள்ளியாகவும் தேவசேனாவாகவும் வந்தார்கள் என்பது நமக்கு அந்த புராணம் சொல்லக்கூடிய வரலாறு. இப்படி தந்தியாகிய ஐராவதம் வளர்த்த கொடி போன்ற இடையை உடைய தெய்வயானையினுடைய கணவனே, சங்கரன் பக்கத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பார்வதியின் குழந்தாய், சங்கரன் பங்கிர் சிவைபாலான்ற. சிவபெருமானுடைய ரூபங்களை 3ஆக சொல்லுவார்கள். போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம். போகம் என்பது அருள் செய்யக்கூடிய மேனி, திருமேனியோடு இறைவன் வருவது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையம் பிழையலாம் பொறுப்பானை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல பாடுவார். அப்படி பொன் போகத்தை எல்லாம் தரக்கூடிய ரூபம்தான் உமாஸ்கந்தர். சோமாஸ்கந்தருடைய தோற்றம். அது சிவபெருமானுடைய போக வடிவம். அந்த போக வடிவத்துல சுவாமி இருப்பார், அம்பாள் இருப்பா. சுவாமி அம்பாளுக்கு நடுவுல சுப்பிரமணிய சுவாமி இருப்பார். இது போக வடிவம். அதான் சொன்னார், சங்கரன் பங்கி சிவைபாலா. சங்கரனுக்கும் பங்கியாகிய பார்வதிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சுவாமி, நடுவிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு இந்த சோமாஸ்கந்த ரூபம் தான். எல்லா புறப்பாடாகக்கூடிய மூர்த்திகள்லையும் இது இருக்கும். சில இடங்கள்ல ரகசியமாக இருக்கும். இங்க மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற சுவாமியை நல்லா பார்க்கலாம். நான் போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த வடிவத்திற்கு போக வடிவம்னு பேர். அடுத்து யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி. யோகத்தை தரக்கூடியவர். கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லாறு நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் அல்லதுமாய் இல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். ஞானத்தை தரக்கூடியவர், ஞான கடவுள், ஞான தட்சிணாமூர்த்தி. அது யோக வடிவம். தட்சிணாமூர்த்தி கீழே சனகாதி முனிவர் இருப்பார்கள். சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள் என்ற சனகாதி முனிவர்கள் இருப்பார்கள். சின்முத்திரையோடு அற்புத திருக்கோலம் கொண்டு யோகத்தினை நல்கக்கூடிய நிலையிலே தட்சிணாமூர்த்தியாக குருந்த மரத்தடியிலே சுவாமி இருப்பார். அது சிவபெருமானுடைய யோக வடிவம். வேக வடிவம் என்பது தக்க யாகத்தை தகர்த்தது. தக்கனார் பெரு வேள்வையை தகர்த்து வந்தவன் தாழ்சடை முக்கனார் மறை பாடிய
அம்மையால் முனிவர்த்தலும் அக்கினோடு எழில் ஆமைபூன் அன்னலார் அரையணிநல்லூர் அப்படின்னு திரு அரையணிநல்லூர் தேவாரத்துல சுவாமி பதிவு செய்யறார். தக்கன் வேள்விய தகத்தருளிய நிலை வீரபத்திர கடவுள் அந்த ரூபத்திற்கு வேக வடிவம்னு பேரு. ஆக நமக்கு என்ன தேவை? நமக்கு யோகமும் தேவையில்லை, வேகமும் தேவையில்லை. நமக்கு தேவையெல்லாம் போகும், காசு பணம் துட்டு மணி அப்படி நினைக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதனால எல்லா விதமான அருள் செய்யக்கூடிய சுவாமி சோமாஸ்கந்தராக வெளிவந்து நமக்கு அருள் செய்கின்றான். அந்த கோலத்தை தான் சுவாமி இங்க சொல்றார். சங்கரன் பங்கி சிவைவாளா செந்திலங்கண்டி கதிர்வேளா தென்பரங்குன்றீர் பெருமாளே. செந்தில் என்றால் திருச்செந்தூர், கண்டி என்றால் கதிர்காமம். திருச்செந்தூரிலும் அழகிய கண்டி மாநகரிலும் ஒளி வீசக்கூடிய வேலாயுதத்தோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, நீ திருப்பரங்குன்றத்திலும் எழுந்தருளி இருக்கிறாய் என்று நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்கின்றார். முருகாசரணம். இன்றைக்கு 5 பாடல் பாடினோம். முதல் 2 பாடல் விநாயகர் துதி, 3வது பாடல் முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க முத்து முத்தாக எந்தாய் அருணகிரி செப்பிய முத்தை தரு என்ற திருப்புகழ். 4வது பாடலாக திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய உனை தினம் தொழுகிறேன் என்ற பாடல். 5வது பாடலாக அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய இந்த சந்ததம் பந்த தொடராளே என்ற பாடலை இன்றைய வகுப்பிலே நம்ம பார்த்தோம். நிறைவாக மங்கள வாழ்த்து, அதன் பிறகு அன்பர்கள் கேட்கக்கூடிய ஐயப்பாடுகளுக்கு விடை அளிக்கப்படும். முருகாசரணம். அம்மா மங்கள வாழ்த்து. முருகாசரணம். வாழ்த்து பாடல். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து உரமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை வரவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்களமோங்கு கந்தவேலே. தன்முகத்துயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. தன்முகத்துயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. ஷண்முக தெய்வமணியே. ஷண்முக தெய்வமணியே. வான்முகில் வழாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க. நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம். நன்றி. முருகாசரணம். நன்றி.